கரெக்டா தலையில தலை கிட்ட அடிபட்டது. இப்போ உங்களுக்கு அடிபட்டு எத்தனை மாசம் ஆகுதுன்னு சொன்னீங்க? அது ஒரு 1 இயர் கிட்ட ஆகுது சார். அது 1 இயர் கிட்ட ஆகுது. ஆமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அது ஸ்கேன் எதுவும் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆமா சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பண்ணி பார்த்தேன். அது வந்து 1 மந்த்துக்கு இந்த பாராசிட்டமால் மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்ன தொந்தரவுன்னு சொன்னாங்க? அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸோ இந்த மாதிரி 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி தலையில் அடிபட்டு வலி இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி அது தலையில் அடிபட்டு அந்த எலும்புகள் லேசாக நகர்ந்திருக்கலாம். தண்டுவடத்தில் இருக்கிற முதுகு எலும்பு வந்து அடியின் பட்டதன் காரணமாக விலகி இருக்கலாம். அதனால வலி வந்துகிட்டே இருக்கும், கிரானிக் பெயின். அது அல்லாத வேற எந்த காரணத்தாலும் இந்த மாதிரி கிரானிக் பெயின் வராது. ஸோ இந்த மாதிரி கிரானிக் ரொம்ப நாளாக வலி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ பண்ணி பார்த்து அந்த எலும்பினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த எலும்பினுடைய அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னாக்க அடிப்பட்டதற்கும் இதற்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. பிசியோதெரப்பி இல்லை இன்டர்ஃபரன்ஸ் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட்லாம் இருக்கு, அது வச்சுட்டாலே பெரும்பாலும் செட்டில் ஆகிடும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நமது நலமுடன் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும், காத்திருங்கள். மனசு மனசு சொல்லும். சில சொந்தங்கள் தானே தேடி வரும். மனசு ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒன்னா மாறு. எனக்கு பிடிச்சிருக்கு. மனசு சில சமயம் அலை பாயும், 1000 கண்களுக்கு காட்சி பொருளா மாறும். மனசு பெரிய அதிர்வுகளை உண்டாக்கும், மௌனமா. மனசு என்ன சொல்லும், அதான் நம்ம சொந்தங்கள், நம்ம காதல், நம்ம பெருமை, நம்ம மதிப்பு, நம்ம சந்தோஷம், நம்ம வாழ்க்கையின் அழகான தருணங்கள்ல மனசு சொல்லும். ஜோயா லுகாஸ். Joya Lucas, world's favorite jeweler. வெல்கம் பேக் டு நலமுடன். டாக்டர், இந்த ஹெட்ஏக், பேக்கேக், ஸ்ட்ரோக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். எஸ், முதல்ல ஸ்ட்ரோக்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், சயின்டிஃபிக்காக சடன் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், திடீர்னு மூளையினுடைய ஒரு சில பகுதிகள் வேலை இயங்காமல் போனால் அதற்கு பேர் ஸ்ட்ரோக். பட் காமன் டெர்மினாலஜி ஸ்ட்ரோக் என்னன்னா பக்கவாதம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பட் வர்த் மென்ஷனிங் இட் அகைன். திருப்பி சொல்கிறது வந்து இட்ஸ் வர்த் இட். எப்படி இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் அடப்பு ஏற்பட்டு மாரடைப்பு வருகிறதோ, அதாவது மயோகார்டியல் ஹார்ட் அட்டாக் எப்படி வருதோ, அதே போல் மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் அடப்பு ஏற்பட்டால் அந்த மூளையினுடைய பகுதி வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அதனுடைய பரிணாமம் தான் இந்த ஸ்ட்ரோக், பக்கவாதம். மூளையினுடைய ஒரு பெக்குலியாரிட்டி என்னன்னா, ரத்த குழாய் அடப்பு மட்டும் ஏற்படாது, ரத்த குழாய் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. வெடிச்சால் ரத்த கசிவு, ஹெமரேஜ், பிரெயின் ஹெமரேஜ் வரும். அதனாலும் அந்த பகுதி வேலை செய்யாமல் போகும், ஸ்ட்ரோக் வரும். இந்த பிரெயின் ஹெமரேஜுக்கு வந்து அந்த ரத்த கசிவு எவ்வளவு தூரம் பெருசாக இருக்கு, அழுத்தம் ஜாஸ்தி இருந்தால் அது அறுவை சிகிச்சை மூலமா நீக்க வேண்டியது இருக்கும். அழுத்தம் கம்மியாக இருந்தால் மருந்து மாத்திரையிலே அதை சரி பண்ணிடலாம். யூஸ்வலாக பிரெயின் ஹெமரேஜ் வந்தவங்களுக்கு ரெக்கவரி வந்து கார்டட், அவ்வளவு திருப்திகரமாக கை காலினுடைய அசைவுகள் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. பட் இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய் அடப்பு ஏற்பட்டால் 6 மணி நேரத்துக்குள்ள அந்த இரத்த குழாய்களுக்குள்ள அடப்பை சரி பண்ணுறதுக்கு மருந்து போட்டோம்னா கம்ப்ளீட் ரெக்கவரி கிடைச்சிடும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோக்கோட பேஷண்ட் 6 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாமே டிலேடாக வராங்க. நேற்று ஆச்சுங்க, அடுத்த நாள் வந்தோம், 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் பேஷண்ட் வராங்க. ஸோ ஸ்ட்ரோக் வந்தவங்க ஒரு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து வைத்தியம் செய்ய சுலபமாக இருக்கும். ஹெட் ஏக் அண்ட் பேக் ஏக்கு காரணம் வேறு. மூளைக்கு நான் தான் சொன்னேன், மூளையினுடைய ரத்த குழாய்கள் சுருங்கி வருவதனால வர்றது தான் ஹெட் ஏக், வேறு எந்த காரணமும் கிடையாது. ப்ளஸ் ஹெட்ஏக்கில் அலார்மிங் சைன் என்னென்னா, இரத்த குழாய்கள் மட்டுமல்லாமல் மூளையில் கட்டிகள் எதுவும் வளரலாம், இரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ பெரும்பாலும் ஹெட்ஏக்னா அலட்சியப்படுத்தவே கூடாது. மாத்திரை சாப்பிட்டு ரெக்கரண்ட் ஹெட்ஏக், தலைவலி திரும்ப திரும்ப வருதுன்னா முதல்ல ஒரு ஸ்கேன் பண்ணி வேறு எதுவும் அபாயகரமாக இல்லை அப்படின்னு ஊர்ஜினப்படுத்த வேண்டியது இருக்கும். தொடர்ந்து பேசும் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் பூபதி. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் சந்தேகம்னு டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ சார். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பூபதி. சார், எனக்கு இப்போ ஏஜ் வந்து 32 வயசு ஆச்சுங்க சார். எனக்கு வந்து 7 வயசுல இருந்து பிட்ஸ் இருக்குதுங்க சார்.
ஆனா இது வரைக்கும் வந்து டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்ல எடுத்து வந்து எல்லாமே நார்மலா இருக்குது அப்படிங்கறது அவங்களுடைய பதிலுங்க சார். ஆனா பிட்ஸுக்கு வந்து டேப்லெட்ஸ் 8ஆம் டேப்லெட் எடுத்துங்க சார். ஒரு 7 இயர்ஸ் 7 வருஷம் சாப்பிட்டேங்க. சரிங்க. 7 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு பிட்ஸ் ரொம்ப தொந்தரவா இருந்ததுங்க சார். அதை நிறுத்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் சுத்தமா பிட்ஸ் இல்லைங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் பிட்ஸ் இப்போ மறுபடியும் ஒரு 3 மந்த்துக்கு ஒரு தடவை வருதுங்க சார். எப்பவுமே எனக்கு வந்து பிட்ஸ் தூங்கும் போதுதான் வருதுங்க சார். சரிங்க. ஆனா நார்மலா நான் பிட்ஸ் முடிஞ்சு நார்மல் ஸ்டேஜுக்கு நான் சுயநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லெஃப்ட் சைடுல தலைக்குள்ள உள்ள குத்துற மாதிரி வலி இருக்குதுங்க சார். சரிங்க. சரிங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு வருதுங்க சார். இப்ப கூட வேலூர்ல சிஎம்சிக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கேங்க சார். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேங்க சார். நல்லதுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இருப்பது வலிப்பு வியாதி. வலிப்பு வியாதிக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எப்டாயின். எப்டாயின்ங்கிறது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாத்திரை. ரொம்ப ரொம்ப பழங்காலத்து மருந்து. இட்ஸ் வெரி குட் ட்ரக், இல்லைன்னு சொல்லலை. பட் அது தவிர்த்து எப்டாயின் மாத்திரை சாப்பிட்டும் வலிப்பு வந்துக்கிட்டே இருக்குன்னா மாத்திரைகளை மாற்ற வேண்டியது இருக்கும், மாத்திரைகளை சேர்க்க வேண்டியது இருக்கும். சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்களே எம்ஆர்ஐ ஸ்கேன், இஇஜி எலக்ட்ரோஎன்கெஃபலோகிராஃபி இதெல்லாம் செய்து பார்த்துட்டு என்ன மாதிரியான வலிப்புன்னு கண்டறிஞ்சிட்டு அதுக்குரிய மாத்திரைகள் சாப்பிட்டா வலிப்பு நின்றும். ஏன்னா வலிப்பில் நிறைய வகைகள் இருக்குது. ஒரு வகையான வலிப்புக்கு வேற மாத்திரை போட்டால் வலிப்பு ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு கரெக்டான மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது இருக்கும். இன்னொரு ரேர் என்டிட்டி ஒன்று இருக்குது, அது மனசில் வச்சுக்க வேண்டும். எப்டாயின் இன்டியூஸ்டு எபிலெப்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் அபூர்வம் தான். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு இருக்கும்போது வலிப்பு வந்திருக்குன்றீங்க, மாத்திரை நிப்பாட்டினதுக்கப்புறம் வலிப்பு நின்று போச்சு அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த எப்டாயின் இன்டியூஸ்ட் எபிலெப்சி, அதாவது இந்த வலிப்பு மாத்திரை சாப்பிட்டால் வரக்கூடிய வலிப்பா அப்படிங்கிறதையும் கண்டறிய வேண்டியது இருக்கும். ஸோ ஐ திங்க் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல டாக்டரை சீக்கிரம் பார்த்து அதுக்குரிய வைத்தியத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். நன்றி டாக்டர். நீங்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் நேயர்களுக்கு ரொம்ப வந்திருக்கும். இன்றைய நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் கணேஷ்குமார் மனோகரன் அவர்கள் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து அவர் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் நாளை உங்களை இன்னொரு பிரபல மருத்துவருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா.